ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்னி தான். வெங்காயம் தக்காளி சேர்க்காம நாம் கருவேப்பிலை சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சிறிது புளி, 4 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க. சின்ன மிக்சி ஜாருக்கு எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வதக்கி வச்சுருக்கிற பொருளை சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடான இட்லி, தோசை, சாதத்துலையும் கூட நீங்கள் இந்த சட்னியை சாப்பிட்லாம். சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி சேர்க்காத சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.